அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய இந்த பதிவில் குரூப் 2A மெயின்ஸ் ரெண்டுக்குமே தேவைப்படுற மாதிரி தமிழ்நாடு அரசுடைய முன்னோடி திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாகவே இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அப்படின்றது நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவை இல்லைங்களா. போன ஆண்டு நடைபெற்ற குரூப் 2A மெயின்ஸில் கிட்டத்தட்ட 8 கேள்விகள் 8 கேள்விகள் நேரடியாகவே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கேள்விகள் இல்லை 2 இல்லை 3 கேள்விகள் இன்டைரக்டாக ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது ஸ்கீம்ஸ்க்கான வெயிட்டேஜ் என்னன்றது மெயின்ஸில் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஒட்டுமொத்தமாக 150 கேள்விகள் ஜிஎஸ்லேருந்து கேட்கப்படுகிறது. ஒரு 50 கேள்விகள் வந்து நமக்கு ரீசனிங்கில் இருக்குது. ஓகே, நல்லது தான். இந்த 150 கேள்விகளில் நமக்கு ஸ்கீம்ஸ்லேருந்து கேள்விகளை நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இந்த வருஷம் ஸ்கீம்ஸ்லேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஸ்கீம்ஸுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அப்படி கடந்த பதிவுகளில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. திறன் மேம்பாட்டுக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் குழந்தை நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த குழந்தை நலத்திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட பார்க்க போகிறோம் ஒரு சில திட்டங்கள்லாம், சரிங்களா. ஸோ அப்படி தமிழ்நாடு அரசின் தலை சிறந்த திட்டங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், சரிங்களா. ஸோ இப்போது இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது 1992 அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா. அன்னை அறிமுகப்படுத்தப்பட்டு 2024 வருஷம் அதை புதுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை இருக்குது இல்லையா, இதை ஒழிக்கணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கம். அது ஏன் சார் பெண் சிசு கொலை அப்படின்றாங்க? அப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கருவுற்று இருப்பது ஆணா பெண்ணா அப்படின்றத ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1994 ஒரு சட்டத்தை போட்டு இனிமே ஸ்கேன் பண்ணி ஸ்கேனில் பார்த்து கருவுற்ற பெண் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க? ஒருவேளை கருவில் பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ பொம்பளை பிள்ளையா வேணான்னு கருவிலே கலைத்து விடுகிறார்கள். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கருக்கலைப்பு செய்வதால் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, மீண்டும் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிள் குறையுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போதும், சரிங்களா. செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போயிடுது. ஐயோ இது குறைஞ்சிக்கிட்டே போயிடுது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெக்னிக்கை 1994 அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ பாருங்கள், ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியலை, ரைட்டு. அப்போ குழந்தை பிறந்துருது, பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்துருச்சு அப்படின்னா உடனே கள்ளிப்பால் ஊற்ற அந்த பெண் குழந்தையை கொண்டு விடுகிறார்கள். இதைத்தான் நம்ம பெண் சிசு கொலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார் பெண் குழந்தைகள் பார்த்தா அவங்க வந்து இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தையை படிக்க வைத்து அதை திருமணம் செய்து கொடுக்குறப்ப வரதட்சணை கொடுக்க வேண்டும் அப்படின்றதைத்தான் மையமாக வைத்து குழந்தையாக இருக்கிறப்ப நம்மளே வறுமையில் இருக்கோம், எப்படி பொம்பளை பிள்ளையை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தவறை செய்து விடுகிறார்கள். இதை தடுப்பதற்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வேற என்ன சார், குழந்தை திருமணம். இப்போ இந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காகவும் இந்த ஸ்கீம் யூஸ் ஆகுது. சரி, இந்த ஸ்கீம் மூலமாக வேறு என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது? பெண் குழந்தைகளுடைய பெண் கல்விக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது, சரிங்களா. அப்போ பெண் குழந்தையுடைய கல்வி ஊக்குவிப்பதற்கும் இந்த ஸ்கீம் பயன்படுது. அடுத்ததாக ஆண் குழந்தைகள் மீதான விருப்பம். ஒன்ஸ் ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கனாலே ஆம்பளை புள்ள பிறக்கணும், ஏன் பொம்பளை பிள்ளையே வேணாம்னு நினைக்கிறோம், ஆம்பளை புள்ள தான் கடைசி காலத்தில் நம்மளை பார்க்கும் அப்படின்றாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. ரைட். ஸோ இப்போ அந்த ஆண் குழந்தைகள் மீதான ப்ரிஃபரன்ஸ், அந்த விருப்பம் அப்படின்றதை இந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற திட்டமும் அதே மாதிரி இங்கே பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தடுக்கிறது. அடுத்ததா, டு ப்ரமோட் த நார்ம் ஆஃப் ஸ்மால் ஃபேமிலிஸ், சிறிய குடும்பங்களின் விதிமுறையை ஊக்குவிப்பது. அப்போது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அந்த ஒரு குழந்தையும் பெண் குழந்தைய பிறந்துருச்சுன்னா அடுத்து 2வது பேபி வேணும், 1வது ஆம்பளை புள்ள வேணும்ல, ஆசை கொன்று ஆஸ்தி கொன்று அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்கு இன்னும் இருக்குது இல்லைங்களா. அப்போ இதெல்லாமே இருக்கக்கூடாது, அந்த ஸ்மால் ஃபேமிலின்ற நார்ம்ஸ் வரணும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் இதெல்லாம் நடந்திருந்தாலும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்றதும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி சமீபத்தில் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பெண்களுக்கு 1000 ஆண்கள் அப்படின்ற கணக்கு இருக்க மாதிரி சமீபத்திய தரவுகள் சொல்லுது. குறிப்பாக 2011 சென்சஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்கிற மாதிரி டேட்டா நமக்கு வந்திருந்தது.
இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பேட்டி பச்சோ பேட்டி படாவோ அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். பெண் குழந்தையை காப்பாற்றுவோம், பெண் குழந்தைக்கு கல்வி கொடுப்போம் அப்படின்ற திட்டம். அப்போ இந்த திட்டம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பானிபட் நகரத்தில் ஜனவரி 22, 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் கடலூர் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ ஏன் கடலூரை ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சைல்டு செக்ஸ் ரேஷியோ? 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்படி 6 வயதுக்குட்பட்ட 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்றதான் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. புரியுதுங்களா? அப்படி தமிழ்நாட்டிலேயே சைல்டு செக்ஸ் ரேஷியோ, அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு நிகராக எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம்ல, அதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். அங்கே 896 பெண் குழந்தைகள் தான் 1000 ஆண் குழந்தைகளுக்கு இருக்கிறாங்க. அடுத்து 2வது இடத்துல 897 பெண் குழந்தைகளோட அரியலூர் மாவட்டம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேயே குறைந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா கடலூர் தான். அதனால் கடலூரில் வைத்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துது தமிழ்நாடு அரசு. சரி, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இந்த குழந்தை பாலின விகிதம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது, அது குறைஞ்சிடக்கூடாது. டு என்ஷூர் த சர்வைவல் ஆஃப் த கேர்ள் சைல்டு. அப்போது பெண் குழந்தைகளுடைய வாழ்வை உறுதி செய்யணும். பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அது எதுவும் செஞ்சிடக்கூடாது. டு எஜுகேட் த கேர்ள் சில்ட்ரன். பெண் குழந்தைகள் தானே, அது படித்து என்ன பண்ண போகுது? ஆம்பளை பிள்ளை படித்தா நான் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுப்பான், பொம்பளை பிள்ளை வேறு ஏதோ வீட்டுக்கு போய் தானே இருக்க போகுது, அதை படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நினைக்காம அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இதுவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான். அடுத்ததாக தமிழ்நாடு அரசினுடைய முத்தான திட்டங்களில் இளந்தென்றல் பெட்டகம் அப்படின்ற திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் 2022, 2023 ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, மாநில வள மையம் இருக்குது இல்லையா, இதோட ஆதரவோட யுனிசெஃப் இவங்க தான் இதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ யுனிசெஃப் இன்வால்வ் ஆகி அவங்க சப்போர்ட்டில் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட திட்டம் தான் அந்த இளந்தென்றல் பெட்டகம் அப்படின்ற இந்த திட்டம். ஸோ கேட்கலாம், அப்போ இதில் என்ன சார் பண்ணுறாங்க? குழந்தை திருமணங்கள் இருக்குது இல்லையா, இது மாதிரி பல்வேறு அவேர்னஸ் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 23 பயிற்சி பொருட்கள், 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாமே எடுத்து சைல்டு மேரேஜ் இருக்கவே கூடாது, இந்த குழந்தை திருமணம் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, குழந்தை திருமணத்தில் மேஜரான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, சைல்டு மேரேஜ் பண்ணி கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்குதுன்னா, ஒன்று அது இன்டெலெக்சுவல் டிசேபிள்டாக இருக்கும், ஆட்டிசத்தினால பாதிக்கப்படுகிறது. சரிங்களா? அதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்ல சார், முதல்ல அங்கே வாங்க அந்த மென்சுரல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம், ஐஎம்ஆர் எம்எம்ஆர்லேயே பிரச்சனை வந்துடும். குழந்தை திருமணம் பண்ணி ரொம்ப ஏர்லியாக கன்சீவ் ஆகிட்டாங்க, சின்ன எங்கேஜ்லேயே கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஐஎம்ஆர் எம்எம்ஆர் இதுலேயே பிரச்சனை வந்துடுது. சரிங்களா? ரைட். அப்போ ஐஎம்ஆர்னா என்னது? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்து உயிரோடு இருக்குது அப்படின்றது ஐஎம்ஆர். எம்எம்ஆர் அப்படின்றது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார் இறப்பு விகிதம். 1,00,000 தாய்மார்கள் அதில், அதாவது கருவுற்ற 1,00,000 தாய்மார்களில் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எத்தனை தாய்மார்கள் இறந்துடுறாங்க அப்படின்றத அந்த எம்எம்ஆர். சரிங்களா? எம்எம்ஆர் மட்டும் 1,00,000க்கு கால்குலேட் பண்ணுவோம், ஆனால் அதே ஐஎம்ஆர் 1000க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே டிஃபர் ஆகும். சரி சார். ஸோ அடுத்தது, இப்போ 23 மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லை சார்? ஆமாம். 4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இதன் மூலம் என்ன பண்ணுறாங்க? இந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க. ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்னா என்ன? ஆண் பெண் அந்த பாலினத்தின் அடிப்படையில் காட்டக்கூடிய ஆணாதிக்க மனநிலை அது இருக்கக்கூடாது, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது. சரிங்களா? எஸ். இது மாதிரி ஜெண்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே யுனிசெஃப் அவங்க உருவாக்கி அவங்க ஸ்பான்சர் பண்ணி நமக்கு இந்த இளந்தென்றல் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். இந்த திட்டம் 1992 சேலத்தில் வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போது ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டை பாராட்டிய திட்டங்களுள் இந்த திட்டமும் ஒன்று. ஏன் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது? பெண் சிசு கொலை. சரிங்களா? அந்த பெண் சிசு கொலை ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குன்னா சேலம், தருமபுரி பகுதிகளில் இருக்குது. அப்போ இந்த பகுதி தான் ஒட்டுமொத்தமாக பெண் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னாலே அதை கள்ளிப்படுத்தி கொன்று விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துது. என்ன சொல்லி அறிமுகப்படுத்துது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வேணால் பயாலஜிக்கலாக பேரண்ட்டாக அப்பாவா அம்மாவா நீ இருக்கலாம், ஆனால் ஒன்ஸ் அந்த குழந்தை பறந்துருச்சு, அது பயாலஜிக்கல் பேரண்ட் நீங்களாக இருந்தாலும் பறந்ததுக்கப்புறம் அது இந்த நாட்டினுடைய சொத்து. நம்ம நாட்டில் பிறந்த குழந்தை
இல்லையா? அப்போ நம்ம நாட்டு குழந்தையை பராமரித்து பாதுகாப்பது அந்த நாட்டினுடைய கடமை. உன்னால் வளர்க்க முடியலையா, உனக்கு வேணாமா, நீ ஏன் கொல்றதுக்கான அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, குழந்தை உங்களால் வளர்க்க முடியல, பொம்பளை பிள்ளையா போயிடுச்சுங்க அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அரசு காப்பகங்கள், அரசு மருத்துவமனைகளுக்கு வெளியே ஒரு தொட்டில் இருக்கும், அந்த தொட்டிலில் உங்கள் குழந்தையை போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். அரசாங்கம் அந்த குழந்தையை எடுத்து அரசு காப்பகங்கள் மூலமாக அந்த குழந்தையை வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு முன்னோடி திட்டங்களில் இதுவும் ஒரு திட்டம். 1992 இந்த திட்டம் கொண்டு வந்து அதன் மூலமாக தான் ஒரு அவேர்னஸ் வந்து இன்னைக்கு செக்ஸ் ரேஷியோவில் ஆண் பெண் சமமாக இருந்து, ஏன் ஒரு படி ஆண்களை விட பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த திட்டம் தான். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இந்த தொட்டில் குழந்தை திட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்களையும் நாம் கடவுளாகத்தான் பார்க்கிறோம், இல்லைங்களா? ஒரு டெஃபனிஷனே அருமையாக சொல்லுவாங்கங்க. கடவுள்ன்றவர் யார்? கடவுள் என்பவர் படைத்தவர். அப்போ யோசிச்சு பாருங்க, படைத்தவன் கடவுள் என்றால் ஒவ்வொரு பெண்ணும் கடவுள் தான், இல்லைங்களா? ஆனாலும் படைக்க முடியாது, இல்லைங்களா? படைக்கக்கூடிய உரிமை, படைக்கக்கூடிய அதிகாரம் பெண்ணிடத்தில் தானே இருக்குது. அதனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கடவுள் தான். ஸோ இதை புரிந்த தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் ஒன்றொன்னா நிறையா கொண்டு வருது. பெண் குழந்தைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளை போற்றுவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? அப்போது இதை தமிழில் நம்ம தமிழாக்கம் பண்ணி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது என்னது சார்? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பெண் குழந்தைகளுக்கு தான் பேசியிருந்தோம், இல்லைங்களா? ஏன் சார் பொம்பளை புள்ள கருவில் இருந்தாலே கருவை கலைச்சி போகிறாங்க, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, பிறந்து பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா பெண் சிசு கொலை பண்ணிடுறாங்க. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்றது அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம்லாம் கிடையாது. இந்த சமூகம் ஒரு பெண் குழந்தையாக உருவானதுலேருந்தே அவளை டார்ச்சர் தான் பண்ணுது, இல்லையா? படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, இல்லை ட்ராவல் பண்ணுற இடத்துல அப்படின்னு எல்லா இடங்களையும் டார்ச்சர் தான் பண்ணுது. இந்த சமூகம் பெண்களை வாழ விடாத மாதிரி தான் தெரியுது, இல்லைங்களா? எஸ், மேஜராக யோசிச்சு பார்க்குறோம், ஏன் பெண் சிசு கொலைகள் அதிகமாக இருக்குது? பெற்றவங்களும் ஏன் அந்த பிள்ளையை போய் கொன்று விடுகிறார்கள்? அதான் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஏன் அவங்க கொள்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே தான் ஒரு விஷயம் தெரியுது. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும், அது ஆம்பளை பிள்ளை நம்மள படிக்க வைக்காமல் இருக்காங்க, ஓகே, அரசாங்கம் இலவசமாக கல்வி கொடுத்துருது, அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சரி, படிக்க வச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சரி கல்யாணம் பண்ணுறதுக்கு வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினச்சிட்றாங்க. அப்போ இந்த பெண் சிசுக்களை கொள்றதுக்கு காரணமே வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அவங்க திருமணத்துக்கு செலவாகும், உயர் படிப்புக்கு செலவாகும் அப்படின்றது தான். அப்போது இதனால தான் இந்திய அரசாங்கம் யோசிக்குது, இதான் அவனுக்கு பிரச்சனை, பிள்ளை இன்னைக்கு தான் புள்ள பிறந்திருக்கு, அப்போ 20-25 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, 25 வருஷம் கழிச்சு வரதட்சணை, அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் சிறு சேமிப்பு மாதிரி சேமிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.56% அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட 8.6% கொடுக்குறாங்க. அப்போது நல்ல வட்டி கிடைக்கும், இதில் நீங்கள் இதில் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கீமின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்து குறைந்தது 6 மாதங்கள் ஆயிருக்கணும், மேக்ஸிமம் 10 வயசுக்குள்ளே இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிடணும். சரிங்களா? எஸ், என்ரோல் பண்ணி மினிமம் ஒரு வருஷத்தில் 250 ரூபாய் டெபாசிட் பண்ணணும், மினிமம் ஒரு வருஷத்தில். அப்போ நீங்கள் 100 ரூபா அப்போது ஆரம்பிக்கிறப்ப 100 ரூபா கட்டி கூட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கீமே எப்படி கொண்டு வந்துருக்குறாங்க சார் அப்படின்னா, மாதம் ஒரு அமௌண்ட் கட்டணும், வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷம்னா ஒரு நிதியாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31க்குள்ளே மினிமம் 250 ரூபாயாவது கட்டியிருக்கணும் ஒரு வருஷத்தில். சரிங்களா? அது எப்படி சார் கட்டுறது? நீங்கள் மினிமம் 100, அதாவது ஒரு தடவை கட்டுறப்ப 100 ரூபாய், அப்போ நான் 100 ரூபாய் ஒரு தடவை, இன்னொரு தடவை 100 ரூபாய், இன்னொரு தடவை 100 ரூபான்னு வருஷத்துக்கே 3 தடவை 100 கட்டினாலும் ஓகே. இல்லை சார் இப்போ தான் என் பிஸ்னஸில் ஒரு அமௌண்ட் பல்காக வந்திருக்கு அப்படின்னு அட் அ டைம் ஒரே பேமெண்ட்டாக கட்டினாலும் ஓகே. நீங்கள் ஒரு வருஷத்தில் கட்டுற அமௌண்ட்டு 1.5 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது. அப்போ குறிப்பிட்ட வருஷத்தில் 1.5 லட்சத்தை தாண்டி அமௌண்ட் இருந்துருக்கூடாது. அதான் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய டெபாசிட். சரிங்களா? எஸ். ஸோ இதுக்கு நாள் கணக்கு கிடையாது, நீங்கள் எந்த நாளில் வேணாலும் கட்டிக்கலாம், எந்த மாதங்கள் வேணாலும் கட்டிக்கலாம், எப்போதுனாலும் கட்டிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அந்த காசை திரும்ப எடுக்க முடியாது. ஏன் சார் அப்படி? ஆமாம், அந்த காசு அடுத்து
ஒரு 15 வருடங்களுக்கோ இல்லை 20 வருடங்களுக்கோ அந்த குழந்தையினுடைய அக்கௌண்ட்டில் அப்படி இருக்கும். அந்த குழந்தை படித்து முடித்து உயர்கல்விக்கோ இல்லை குழந்தையுடைய திருமணத்திற்கோ அந்த காசு, ஏன்னா நீங்கள் போட்ட காசு வட்டியெல்லாம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துருக்கும், அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது உனக்கு என்ன பிரச்சனை, வரதட்சணை செலவாகும் தானே யோசிக்கிற, இப்போ இருந்தே சேவ் பண்ணு, உன் பொண்ணு பேர்லேயே சேவ் பண்ணு, இப்போ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த ஸ்கீம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. இந்த சுகன்யா சம்ருதி ஸ்கீமுக்கான நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். சரிங்களா, நிதி அமைச்சகம் தான் இதனுடைய நோடல் மினிஸ்ட்ரி. அவங்க தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செக் பண்ணி மாற்றுறாங்க. அப்போது அரசினுடைய ஃபிஸ்கல் பாலிசி கீழே இந்த ஸ்கீம் வந்துடுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இது ஏன் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்ற திட்டம், இது 2 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது மே 7 2022 அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைகள் கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடை குறைக்கணும் இல்லைங்களா. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடை குறைக்கணும்னா ஊட்டச்சத்துமாவை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இப்படி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே ஊட்டச்சத்தின் மூலமாக வழங்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ ஒருவேளை மால் நியூட்ரிஷனாக இந்த மாதிரி குவாஷிரோக்கர் அப்படின்னு சொல்கிறோம், மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைவினால் இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்களுக்கு போதுமான கைடன்ஸையும் அரசு இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கிறது. சரிங்களா, அப்போ இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய திட்டங்களுள் ஒன்று. இது முதல் கட்டம். 2வது கட்டமாக இந்த ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இது எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் வச்சு நவம்பர் 15 2024 எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. காரணம், அந்த வருஷம் 2024 வருஷத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அரியலூர் வந்தது. ஆல்ரெடி அரியலூரில் குழந்தை பாலின விகிதம், சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்றதும் குறைவாக தான் இருக்குது. இப்போ குழந்தைகள்லையுமே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக தென்படுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து அரசாங்கத்துக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அரசாங்கம் ஃபேஸ் 2 இதே திட்டத்தை அறிமுகப்படுத்துது. அப்போது இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரி கிட்ஸ் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ குழந்தை ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தாய்மார்களும் கூட அப்படின்னு 6 மாதம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு நியூட்ரி கிட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சத்து மாவு, அவங்களுடைய ஊட்டச்சத்தை அதிகரிக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஊட்டச்சத்தை அதிகரித்தா ஆட்டோமேட்டிக் அந்த குழந்தையினுடைய ஊட்டச்சத்தை அதிகரிக்கப்படும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் ஃபேஸ் 2 இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ புரிஞ்சிருச்சா, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படின்றது முதல்ல குழந்தைகளுக்கு ஃபேஸ் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணோம் 2022. அடுத்து ஃபேஸ் 2 அரியலூரில் தாய்மார்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு திட்டங்களுள் இதுவும் ஒன்று. அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட திட்டத்தில் ஒன்று இமைகள் திட்டம். இந்த இமைகள் திட்டம் 2023 ஜூன் 23 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய போலீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய நார்த்தன் ஜோன், அதாவது வடக்கு மண்டலம், இந்த வடக்கு மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆள் கடத்தல் இதெல்லாம் நிறைய நடக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் குறைவு தான். வட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த வடக்கு மண்டலத்தில் நிறைய நடக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது. அப்போ அதை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை இந்த பாலியல் குற்றங்களிலிருந்து காப்பாற்றுவதற்காக இமைகள் திட்டம். அப்போ ஃபுல்லாக சிசிடிவி போட்டு, ஏன்னா இந்த சிசிடிவி தான் 3rd ஐ அப்படின்னு சொல்கிறோம், 3வது கண் அப்படின்னு இல்லைங்களா. அப்போ இந்த சிசிடிவி தான் 3வது கண், 3rd ஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிசிடிவி மூலமாக இந்த வடக்கு மண்டலம் முழுமைக்குமாக ஒரு கட்டுப்பாட்டில் வந்துடுது. அப்போ பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்ன நடந்தாலும் சிசிடிவியில் சிக்கிடுது, போலீஸ் ஆக்ஷன் எடுத்துடுறாங்க, இந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுதான் அந்த இமைகள் அப்படின்ற திட்டம். சரிங்களா, இது எல்லாமே பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். சரிங்களா, இப்போது பெண் குழந்தை சைல்டு செக்ஸ் ரேஷியோ, இப்போ பெண் வளர்ந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களை பார்த்துருந்தோம். இப்போ பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பெண்களுக்கான நலத்திட்டங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தோழி விடுதிகள் திட்டம். அப்போ தோழி அப்படின்றது என்ன சார், ஒர்க்கிங் விமன்ஸ்க்கான ஹாஸ்டல் தான். 2023 வருடம் இதை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இதனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, பெண்கள் இப்போ தான் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ மேனுக்கு ஈக்குவலான விமன் ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் விமன் ஒர்க் ஃபோர்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போது வெவ்வேறு ஊர்களில் இருந்து பெண்கள் வந்து பெரிய பெரிய நகரங்களுக்கு போய் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, பட் அவங்க போய் தங்குறதுக்கு சேஃபான இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அதனால தான் அரசாங்கம் என்னென்னா இந்த தோழி அப்படின்ற ஹாஸ்டல் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போது நேரடியாக அந்த தோழி விடுதிகளுக்கு போய் இங்கே வேக்கன்சி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இங்கே பெண்கள் போய் இங்கே சேஃபாக தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் அந்த தோழி விடுதிகள் இருக்குது. இந்த தோழி விடுதிகளில் பெண்களுக்கு தேவையான பெண்கள் ஒரு ஹாஸ்டலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்றாங்க சார். ஸோ இப்போ காட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு செல்ஃபு, ஹீட்ரு, எவ்ரி திங் கொடுத்துட்றாங்க. ஒரு ஹைடெக்கான பிஜி மோடில் தோழி விடுதிகள் நடத்தப்படுகிறது. சார் அந்த தோழி விடுதிகளுக்கான தகுதிகள் என்னென்ன? அப்போ குறைந்த இல்லை நடுத்தர வருமான குழுவை சேர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும். சரிங்களா? இவங்களுடைய மாத வருமானம் 25,000 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கணும். சென்னையில் இருந்தால், மற்ற மாவட்டங்களில் இருந்தாங்கன்னா 15,000 ரூபாய்க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அவங்களுடைய மாத வருமானம். சரிங்களா? அதிகபட்சம் இவங்க எவ்வளோ நாட்கள் இருந்துக்கலாம் அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை தோழி விடுதிகளில் அவங்க இருந்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப குறைந்த அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க 20%. அவங்க மார்க்கெட்டில் 10,000 வாங்கினா இவங்க 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. சரி, ஸோ இப்போ இதெல்லாமே தோழி விடுதிகள் சார்ந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்ததாக அவள் அப்படின்ற திட்டம். இது அப்ரிவேஷனில் கூட நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. அவள் அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்னது? அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். அப்போ அவள் அப்படின்ற திட்டத்தினுடைய அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். பேர்லேயே லீடு கிடச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த ஜெண்டர் வயலன்ஸ் அப்படின்றதை தடுக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நமக்கு அவேர்னஸ் இருக்கணும். அரசாங்கம் என்ன சட்டத்திட்டங்களை வச்சுருக்குது பெண்களின் பாதுகாப்புக்கு அப்படின்றத அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? லேர்னிங் படிச்சிருக்கணும். அப்போது நமக்கு அவேர்னஸ் இருந்து அந்த திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளை அவ்வளோ ஈஸியாக யாரும் ஹராஸ் பண்ணவோ வயலன்ஸ்க்கோ வற்புறுத்த ஈடுபடுத்த முடியாது. சரிங்களா? ஸோ தான் அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். இதான் அந்த அவள் அப்படின்ற திட்டம் 2023 உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் NCRB டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் NCRB டேட்டா? நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் தான் நாட்டில் எங்கெங்கே குற்றங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்றது தெரிய வரும். அப்படி அந்த டேட்டாவின் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் என்ன கேட்கலாம், ஏன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றமே நடக்கலையா? அங்கங்கே நடக்குது. வட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கம்மி. ஆனால் இங்கே நடக்குதா? நடக்குது. அதை நம்ம மறுக்கவே இல்லை. அப்போ அதை இன்னும் குறைக்கணும்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த திட்டம், அந்த இமைகள் அப்படின்ற திட்டம். சரிங்களா? ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இந்த திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த NCRB டேட்டா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு பெண்கள் வாழ தகுதியான மாநிலம், பெண்கள் வாழ பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் சென்னை முதல் இடத்துல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை தக்க வைத்துக்கொள்ள தான் அரசாங்கம் இந்த திட்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே பாருங்கள், குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம். ஸோ இது எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2008 உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைகளுக்கான ஒரு நல வாரியத்தை அமைத்த மாநிலம் தமிழ்நாடு. அப்போ வட இந்தியாலாம் திருநங்கைனா ஏற்றுக்கவே மாட்டாங்க, மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி. சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களையும் மனிதர்களாக நம்ம மதிக்கின்றோம். அது என்ன பிரச்சனை? ஏதோ ஹார்மோனல் பிரச்சனை, அவ்வளவுதானே. அவங்களும் மனிதர்கள் தான் இல்லைங்களா? எஸ், ஓகேங்க. இது பேக்ரவுண்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 30 நல வாரியங்களை தமிழ்நாடு அரசு 2007 உருவாக்குதுங்க. அது இந்த உப்பள தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா வச்சுருந்தவங்க, கட்டட தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்களுக்கு நல வாரியங்கள் ஒரு 30 நல வாரியங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. அந்த 30 நல வாரியங்களை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த திருநங்கைகள் தமிழ்நாடு முதல்வரை போய் பார்க்குறாங்க. பார்த்து, ஐயா, கட்டட வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இப்போ இவங்க எல்லாருக்குமே நல வாரியம் உருவாக்குனீங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு உருவாக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால 2007 30 நல வாரியம் உருவாக்கிய தமிழ்நாடு அரசு, இருங்க உங்களுக்கும் உருவாக்குவோம் அப்படின்னு 2008ஆம் ஆண்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு ஒரு நல வாரியத்தை அமைத்து இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நல வாரியத்தை அமைச்சு கொடுத்தாச்சு. சரி, இந்த நல வாரியத்தினுடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் தான். சரிங்களா? எஸ், அப்போ இந்த சமூக நலத்துறை அமைச்சர் தான் இந்த திருநங்கைகள் நல வாரியத்தினுடைய தலைவராக செயல்படுவார். திருநங்கைகளுக்காக அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா திருநங்கை அடையாள அட்டை திட்டம். அப்போ இந்த திட்டம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஐடென்டிட்டி கார்டு. அப்போ இந்த ஸ்கீம் பிப்ரவரி 2021 உருவாக்கப்படுகிறது. அப்போ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பாலின அடையாளத்தை வழங்குவதற்காக இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். சரிங்களா? திருநங்கைகள் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்றையும்
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஆதார் கார்டு பேஸ் பண்ணி, ஆதார் கார்டு மற்ற கவர்மெண்ட் ஐடிஸ் பேஸ் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். அப்போ இந்த நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பரை வைத்து அவங்க அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அதான் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு சிஸ்டம். அப்போ அந்த நம்பர் ஆத்தினாலே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டருடைய டேட்டாஸ் எல்லாமே அரசாங்கத்துக்கும் கிடச்சிரும். இன்னொன்று டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்குமே அந்த ஐடி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு என்னென்ன சலுகைகள் அரசு கொடுக்குதோ அந்த ஆப்லேயே அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருது. அந்த சலுகைகளை அவங்க பயன்பெறுவதற்கும் அந்த ஐடி கார்டு மஸ்ட். ஈஸியாக டிஜிட்டல் மூலமாக அவங்க எல்லா நலத்திட்டங்களையும் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்கீம். அடுத்ததாக விடியல் பயணம் திட்டம். இப்போ தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்று ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே முதல் கையெழுத்தே இந்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் போட்டிருந்தாங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மே 7ஆம் தேதி 2021 கையெழுத்து போடுறாங்க. மே 8ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. மே 8ஆம் தேதி காலையில் போய் டிக்கெட் எடுக்க லேடிஸ் கொடுத்தாங்கன்னா இல்லை ஒயிட் போர்டில் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு, இலவசம் அப்படின்றாங்க. அப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தில் பெண்களுக்கு தான் இலவசம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா திருநங்கைகளும் பெண்கள் தானே, அவங்களையும் பெண்களாக மதிக்கலாமே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கும் இந்த விடியல் பயண திட்டத்தின் அடிப்படையில் இலவசமாக பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த டவுன் பஸ் எல்லாத்துலேயுமே திருநங்கைகளுக்கும் இனிமேல் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக அரண் அப்படின்ற விடுதி திட்டம். ஏற்கனவே தோழின்னு ஒரு விடுதி திட்டம் பார்த்துருந்தோம். இந்த தோழி எதுக்கு அப்படின்னா பெண்களுக்கானது. அப்போ வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க ஏதாவது சிட்டிஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, அங்கே போய் அவங்க தங்குறதுக்கு சேஃபான ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு தோழி. இப்போ யோசிச்சு பாருங்கள், வேலை கிடச்சிருக்கோம், சிட்டியில் வேலை கிடச்சிருக்கோம், நல்ல சம்பளம், ஆனால் சிட்டிக்கு போனால் சேஃபாக இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் அந்த வேலையை வேணான்னு சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய திரைப்படங்களே இதை காட்டியிருக்கிறாங்க. சிட்டிக்கு போனால் தங்குறதுக்கு இடம் இல்லை, அப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை, சேஃப்டிலாம் யோசிச்சே சிட்டிக்கு வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க மத்தியில் அரசாங்கம் தோழின்ற விடுதிகளை உருவாக்குச்சு. இப்போ அரண் அப்படின்ற விடுதிகளை அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த அரண் அப்படின்ற விடுதிகள் திருநங்கைகளுக்கான விடுதி. 2025ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு. இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன யோசிச்சு பாருங்கள். திருநங்கைகளுக்கு யாராவது வீடு கொடுப்பாங்களா ரெண்ட்டுக்கு அப்படின்னு? கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஹாஸ்டல்ஸில் பாய்ஸ் ஹாஸ்டல்னு வச்சுருப்போம், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு இருக்கும். திருநங்கைகள் போனால் விட மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையா? நோ, நெவர். எவ்வளோ காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுவாங்க, வேணாம் அப்படின்வாங்க. ஈவன் ரூம்மேட்ஸாக யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்காது, ரூம்மேட்ஸாக யாரும் வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் இருக்க முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களாம் அப்லிஃப்டே ஆக முடியாது. திருநங்கைன்ற ஒரே காரணத்திற்காக அவங்க அப்லிஃப்ட் ஆக முடியாது. அப்போ அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அரண் அப்படின்ற விடுதியை உருவாக்கி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் படிக்கணுமா, ஹாஸ்டல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பயப்படுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரண் ஹாஸ்டல் கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் அரண்ற ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்கலாம். வேலைக்கு போகிறீங்களா? வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் திருநங்கைகளுக்கு. வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போகிறீங்களா? அரண் ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு அக்கமடேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த பதிவில் நாம் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு தேவைப்படுற மாதிரி நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாகவே பார்த்தாச்சு. இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.